பிரதோஷம் என்பது சிவனும் விஷ்ணுவும் தேவர்களும் அமுதம் பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது வாசுகிப்பாம்பு கக்கிய ஆலகால விஷத்தை சிவன் உண்டு அனைவரையும் காத்ததை உலகிற்கு உணர்த்தும் நாள் ஆகும். இது வளர்பிறை திரையோதசி திதியில் வருவதால் அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் சிறப்பான முறையில் அபிஷேகம் ஆராதனைகள் நடப்பது வழக்கம். பிரதோஷ காலம் என்பது பொதுவாக மாலை 4:30 முதல் 6 மணி வரையுள்ள காலம் ஆகும். அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஈசனின் ஆலயங்களில் நடக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் காண்பது மிகவும் நல்லது. பிரதோஷம் கண்டால் பிரதோஷங்கள் நீங்கும் எனலாம். மடிப்பாக்கம் சிவாவிஷ்ணு ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திதேவருக்கும் ஈசனுக்கும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகள் நடந்து வருவதால் பிரதோஷ ஊர்வலம் நடைபெறாவிட்டாலும் இதர வழிபாடுகள் அனைத்தும் நடந்தது குறிப்பிடத்தக்கது. ஓம் சிவாய நமஹ. திருச்சிற்றம்பலம்.